பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உன் தலையை நிமிர செய்ய போகிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்கு நீங்க தலை குனிஞ்ச நிலைமையில நான் தலை குனிஞ்சு போவேணும் அப்படின்னு சொல்லி பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்க தலைய நிமிர செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருப்பாரு. அந்த வாக்கு தத்தங்கள் தந்ததுக்கும் இப்ப நடக்கிற அந்த சூழ்நிலைக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம வறுமையின் கீழே இருப்போம். எந்த வாக்கு தத்துவம் தந்தாங்களோ அந்த வாக்கு தத்துவத்துக்கு ஆப்போசிட்டா நம்முடைய வாழ்க்கையில பல நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும். இப்பெல்லாம் நம்ம மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, ஐயோ நான் இந்த மக்கள் மத்தியில தலை குனிஞ்சு போவேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்க தொடங்குவோம். இப்படி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆப்போசிட்டா உங்க வாழ்க்கையில நிகழ்வுகள் நடந்து கலங்கி போயிருக்கீங்களா? உங்களை பார்த்து தாங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களை வெட்கப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தந்த வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. நான் என்னுடைய குடும்பத்தின் மத்தியில நான் தலை குனிஞ்சு போவேணும். அப்போ அப்படிலாம் சொல்லி நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் எனக்கு இந்தந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லி நான் நம்பி இருந்தேனே, ஆனா என்னுடைய குடும்பத்தார் மத்தியில, உற்றார் உறவினர்கள் மத்தியில நான் தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு போவேனோ அப்படின்னு சொல்லி என்னுடைய வாக்கு தத்தத்துக்கும் என் வாழ்க்கையில நடக்கிற இந்த காரியங்களும் நேர ஆப்போசிட்டா எதிர்மறையா இருக்குதே, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு போவேனோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க தலைய நிமிர செய்ய போகிறாரு. ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவம் கண்டிப்பா நிறைவேறும். இப்போ வெட்கப்பட்டு போனோம்னா நம்ம முகம் எப்படி இருக்கும்? செத்தது மாதிரி ஆயிரும். உண்மைதானே? அப்படி நம்முடைய முகம் செத்து போகாதபடிக்கு, நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்ம தலையை நிமிர செய்ய ஆண்டவர் நினைச்சாருன்னா முடியும். இப்போ ஆண்டவர் உங்க தலையை, நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி உங்க தலையை நிமிர செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சிலவற்றை நம்ம காட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா சிலவற்றை நம்ம கடைபிடிக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள்ல நம்ம ஈடுபடாம அவருக்கு பிரியமானபடி நடக்கணும். அவருடைய கட்டளைகளை நம்ம பின்பற்றணும். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழும்போது கண்டிப்பா நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்ம தலையை நிமிர செய்து நம்மளை ஆசீர்வதிக்க அவரால முடியும். இப்ப நம்ம பைபிள்ல ஏசாயா 29வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபோட வாழ்க்கையில பல சோதனைகள் வந்த போது அவனுடைய சோதனை முடிந்து அவன் வெட்கப்படுத்து போகாதபடிக்கு, அவன் முகம் செத்து போகாதபடிக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இனி ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, நம்ம ஒவ்வொருவருடைய முகம் செத்து போவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல பாருங்க, அழகா ஒரு நிகழ்வுகளை பைபிள்ல காணிக்கலாம். இப்போ நம்ம யோபுவோட வாழ்க்கையை பாருங்க. செல்வ சீமானா வாழ்ந்த யோபு, ஆனா ஒரே நாளையில அவனுடைய வாழ்க்கை சரித்திரமே மாறுது. அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிக்கப்படுது. அவனுடைய குழந்தைகளை இழந்த நிலைமையில
இருக்கிறாரு. அப்போ இந்த யோபு எல்லாமே இழந்த நிலைமையில நிற்கும் போது அவருடைய ஊரார்கள் என்ன பேசியிருப்பாங்க? நம்ம இந்த மனுஷனை ரொம்ப நீதிமான்னு சொல்லி நினைச்சிருந்தோமே, நீதிமானுக்கு இப்படியெல்லாம் ஒரு காரியம் நடக்குமா? இவர் என்ன பாவம் செய்தாரோ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊரார்கள், உலகத்தார்கள், உறவினர்கள் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் மொத்தமும் இழந்த நிலைமை. அப்போ இப்படி இழந்து போன நிலைமையில அவருடைய மனைவியே யோபுவ என்ன சொல்றாங்க, நீங்க ஆண்டவரை மறுதலியும் அப்படின்னு சொல்றாங்க, செத்து போக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனசு, யோபுவோட மனசு எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கும். ஆனாலும் யோபு அந்த எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை, ஆசீர்வாதம் இழந்த நிலைமையில இருக்கும்போது அவங்க 2 பேர் உற்று நோக்குறாங்க. அதெல்லாம் யார் அப்படின்னா, ஒண்ணு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு பகையாளியான சாத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோபுவோட வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்க ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாரு. அதே போல இந்த பிசாசானவன் யோபு என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி அதையும் கண்ணோக்கமா பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த யோபு சொன்னது என்ன? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே மகிமை. பாருங்க, இப்படி எல்லா உபத்திரவங்கள் நேரத்திலையும், வேதனைகள் நேரத்திலையும் யோபு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருந்ததுனால தான் ஆண்டவர் அந்த யோபுக்கு இரட்டத்தனையான, அதாவது முந்தி இருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த யோபுவை ஆசீர்வதிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்தாங்கன்னா, ஒரு அதிசயத்தை செய்தாங்கன்னா, நம்ம உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். அதே இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஒரு போராட்டம் வந்துடுச்சு, ஒரு வேதனை வந்துச்சு அப்படின்னாலே உடனே நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவரை என்ன செய்யறோம்? நான் என்ன பாவம் செய்தேன், என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமானாகவும் ஆண்டவரை குற்றவாளியாகவும் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் குறைஞ்சு போகுது. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் துக்கப்படுறாரு. நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க, ஆண்டவரை குற்றவாளி ஆக்காதீங்க. நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி யோபு அப்படி கேட்கல. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினதுனால தான் யோபுவுக்கு முன்பு இருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்கள் இப்ப நிறைவேறாம இருந்தாலும் கண்டிப்பா ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாரு. என்ன, அந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தம் தந்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை தந்து உங்க தலையை குனியாத அளவுக்கு, உங்க தலை நிமிரும்படியாக, நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்க தலையை நிமிர செய்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலையை நிமிர செய்வேன் என்று சொன்னவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவங்க தலையை நிமிர செய்து
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில அப்பா நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.